நல்ல வேலை, எல்லா துணியும் காஞ்சிடுச்சு. இல்லனா மழை காலத்துல 4 நாள் ஆனாலும் துணி காயவே காயாது. ஈரமா இருந்தாலே பிரச்சனை தான். எப்படியோ இங்க வந்துட்டேன். அண்ணா நான் என்ன பேசுறது? இவங்க என்ன அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்கண்ணா. ஆனா இந்த மனசு கேட்க மாட்டேங்குதே. வீட்டு வாசல் வரைக்கும் எடுத்துட்டு வந்துருச்சு. உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போல இருக்கு. ஜுரமும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. ஸ்ருதி, இந்த ஸ்ருதியும் ஜானகி எங்க போனாங்கன்னு தெரியலையே. ஸ்ருதி, ஜானகி. அக்கா எந்திரிச்சிட்டாங்க போல இருக்கு. யாரும் இல்ல. இப்பெல்லாம் என் காதுக்கு என்னமோ ஆயிடுச்சு. பைத்தியம் முடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜானகி. ஐயோ அக்கா, நீங்க எதுக்கு எந்திரிச்சீங்க? நான் தான் உங்ககிட்ட வந்துட்டு இருக்கேன்ல. இந்த ஸ்ருதி எங்க போனான்னு தெரியல. உன்னையும் ஆளா காணோம். அசதியில ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போல இருக்கு. இப்ப உடம்பு பரவாயில்ல. ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த ஸ்ருதி எங்க தான் போனா? எங்க போனான்னு கடவுளுக்கு தான் தெரியும். என்கிட்ட சொல்லலையேக்கா. ஆனா நீங்க எதுக்கு எந்திரிச்சு வந்தீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஓய்வு எடுக்கணுமா இல்லையா? இல்ல, எனக்கு இப்ப ஜுரம்லாம் இல்ல. பிரீதாவுக்கு போன் பண்ணி அவகிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு. இன்னைக்கு அவளுக்கு அங்க ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்குல்ல, இப்பதான் ஞாபகம் வந்தது. நான் தானே அவகிட்ட ஃபங்க்ஷன்லாம் முடிச்சிட்டு போன் பண்ணுன்னு சொல்லி இருந்தேன். இருந்தாலும் இப்ப மஹீரா அந்த வீட்ல இல்ல. பிரீதாவுக்கு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இந்த ஸ்ருதி என்கிட்ட, அம்மா நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், உங்க பக்கத்துல தான் இருப்பேன்னு சொன்னா. ஆனா இப்ப எங்க போனா? உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? எதுவும் சொல்லிட்டு போல. ஆனா ஏதோ முக்கியமான வேலையா இருந்திருக்கும். வந்துருவாக்கா, விடுங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. என் டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகுது. நான் இங்க இந்த பிரீதாவோட தங்கச்சி என்னுடைய ஸ்ருதியை பார்க்கலான்னு வந்தா அவ வீட்ல இல்ல. இங்க பார் சமீர், நான் செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டேன். இப்போ நான் எங்க வரணும்னு சொன்னா தானே எனக்கு தெரியும். நர்ஸ், உங்களுக்கு டாக்டர் ஷிபாலியோட கேபின் எங்க இருக்குன்னு தெரியுமா? அது அந்த பக்கம். இரு, நான் அந்த பக்கம் தான் வரேன். இங்க பாரு ஸ்ருதி. ஒரு நிமிஷம், நான் என்னோட அக்காவை பார்த்துட்டேன். பை பை. ஸ்ருதி அக்கா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் வந்துட்டேன். அது சரி, எல்லாம் சரியாகட்டும். முதல்ல நீ எப்படி இங்க வந்த? உனக்கு யார் சொன்னது? அது சரி, சமீர் சொன்னானா? நீ வீட்ல யார்கிட்டயும் சொல்லல? எனக்கு கேள்வி இது, நான் யார்கிட்டயும் சொல்லல. எனக்கு என்னமோ இதுல குழப்பம் இருக்குன்னு தோணுது. ஏன்னா நான் டாக்டர் கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணேன், அதுவும் மஹேரா ஐசியூல இருந்தப்போ. ஆனா என்ன யாருமே உள்ள விடல, என்ன டாக்டர் கிட்டயும் போக விடல, என்ன பேச கூட விடல. அதோட மஹேராவோட அம்மா யமுனா ஆண்டி கரண் ஃபேமிலி கிட்ட பேசுறத பார்த்தா எனக்கு என்னமோ இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி என்ன பேசணுங்கிறத யோசிச்சு வந்து பேசின மாதிரி இருந்துச்சு. நான் சொல்றது புரியுதா? நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, என்ன சிக்க வைக்கிற மாதிரி தானே. டாக்டர், ஆனா வேற எங்கேயோ போறாங்களே. அவங்க கேபின் போறாங்க. வா, நம்ம பின்னாடி போலாம். வா. இவங்க 3 பேரும் டாக்டர் கிட்ட போறாங்களே. இவங்களுக்கு முன்னாடி நான் எப்படியாவது போயாகணும். எக்ஸ்கியூஸ் மீ, கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ மஹிரா எங்க அட்மிட் ஆயிருக்காங்க? சாரி சார், இப்போ அவங்களோட ஃபேமிலி மட்டும் தான் பார்க்க முடியும். அவங்களோட யார் கனெக்டடா இருக்காங்களோ அவங்க மட்டும் தான். இப்போ கரண் தான் அவங்கள பார்த்துட்டு இருக்காரு. அவங்க ஃபேமிலியை தவிர வேற யாரையும் அலோ பண்ண முடியாது. ஈவன் மீடியாவை கூட நாங்க அலோ பண்றது இல்ல, உங்களையும் தான். நான் அலோடுங்க. நான் மிஸ் மஹிராவுடைய மாமா. ஓகே சார், யூ கேன் கோ. இப்போ அவங்க 3rd ஃப்ளோர் ஐசியூல இருக்காங்க. 3rd ஃப்ளோரா? எஸ் சார். சரி, எந்த பக்கம்? சார் ஜஸ்ட் கோ சார். இந்த பக்கமா? எஸ் சார். தேங்க் யூ சார். யூ கில்லி தண்டா பிளேயர். உன்னை ஒரு வழி பண்ண ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கண்டா.
உன் லைஃபோட உண்மையான டேஞ்சர் இப்பதான் வந்துகிட்டு இருக்கு. தேங்க் காட், சீக்கிரம் வந்துட்டேன். அக்கா நில்லுங்க, எங்க போறீங்க? இப்ப டாக்டர் நீங்க பார்க்க முடியாது. டாக்டர் இப்ப ரொம்ப பிஸியா இருக்காது, ரெண்டாவது டைட் ஷெட்யூல்ல இருக்காரு. அது மட்டும் இல்லாம 2 டாக்டர்ஸ் வேற லீவ்ல இருக்காங்க. நான் அதை வேற மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நிறைய எமர்ஜென்சி கேஸோட ஃபைல்ஸ்லாம் பெண்டிங்ல இருக்கு. ப்ளீஸ் அப்புறமா பாத்துக்கோங்க, இப்ப பார்க்க முடியாது. அட, இங்க என்ன பண்றீங்க? ரிஷப் சார், லாயர் கிட்ட பேசிட்டீங்களா? லாயர் கிட்ட நான் போன்ல பேசிட்டேன். அதுக்கப்புறமா டீடைலா பேசிக்கலாம். நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஃபேமிலிலாம் எங்க? இல்ல, அது வந்து இங்க நான் டாக்டர் கிட்ட பேசுறதுக்காக இங்க வந்தேன். ஆனா இப்போ அவங்க பிஸியா இருக்காங்க. வாங்க அப்போ உள்ள போய் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். வாங்க போலாம். சமீர், ஸ்ருதி, எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா, மஹிராக்கு எதுவுமே ஆகல. அவ குணமாயிடுவா. இன்ஃபேக்ட் மஹிரா பண்ணிக்கிட்டது மஹிரா விட ரொம்பவே கரண்ட் தான் எஃபெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த மஹிரா பண்ணதுனால கரண் மாட்டிப்பானோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுல? அதனால நான் சொல்றதை கேளுங்க. நீங்க 2 பேருமே இங்கே இருங்க, நான் போறேன். அப்புறம் நீங்க 2 பேரும் இங்கே இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்க கேபினை விட்டு வெளியே வந்தாலோ இல்ல காரிடார்ல வந்தாலோ அவங்க கிட்ட பேச முயற்சி பண்ணுங்க. அவங்க கிட்ட மஹிரா அப்படி என்ன பண்ணிக்கிட்டா, இப்ப அவ நிலைமை எப்படி இருக்கு, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டீடைல்ஸும் நீங்க கேதர் பண்ணிடுங்க. மறக்காம பண்ணுங்க, ஏன்னா நமக்கு அது ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம். புரியுதுல ஸ்ருதி? டோன்ட் வரிக்கா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, வேலை முடிச்சதுன்னு நினைச்சுக்கோங்க. ஓகே? ஆமா, நீ டென்ஷன் ஆகாதீங்க. நாங்க டாக்டர் கிட்ட பேசிட்டு இன்ஃபார்ம் பண்றோம். நீங்க ஃபேமிலி கிட்ட போங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரி, வரேன். கரண், நீ ஓகே தானே? யா, ஐம் ஃபைன். அப்படின்னா எதுக்கு இவ்ளோ கவலையா இருக்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, உன் மண்டைக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அது என்கிட்ட சொல்லு. சோ தட் உனக்கு இவ்ளோ டென்ஷன் கண்டிப்பா இருக்காது. இல்லை, ஆக்சுவலி அது போலீஸ் இங்கே வந்து அரெஸ்ட் அது இதுன்னு சொல்லியும் நீ வந்து காப்பாத்திட்ட. நீ நீ இப்போ என்ன சொல்ல முயற்சி பண்ற? பிரித்தா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ செஞ்ச இந்த உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. நான் போலீஸ் கிட்ட சொன்னது எல்லாமே உண்மைதானே கரண்? நீ எதுக்குமே கவலைப்படாத. ஒரு மனுஷன் கவலைப்பட்டானா முதல்ல அவனோட மூளை தான் கெட்டு போகும். அதுக்கப்புறம் தான் சிச்சுவேஷன், அதுக்கப்புறம் நிலைமை. இதுல நாம எதையுமே கெடுத்துக்க கூடாது. எல்லாமே நல்லபடியா வச்சுக்கணும்.
சும்மாவா சொன்னாங்க? கஷ்டமான சந்தர்ப்பத்தில் தான் உண்மையான உறவை பற்றி தெரியும். கஷ்டம் வரும்போது தான் மனசளவில் உறவுகள் நிரம்பும். உண்மையான உறவுகள் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும். போலி உறவுகள் காணாமல் போயிடும். இங்க பாருங்க, பேஷண்ட் கண் முழிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நாம அவங்ககிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கி ஆகணும். ரெடியாரு? சரி சார், நான் ரெடி. இந்த பொண்ணோட ஸ்டேட்மெண்ட் இந்த கேஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட அட அட, என்ன சீன் பா இது! மொத்த ஃபேமிலியும் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. எல்லார் மூச்சும் நின்னு போயிடும் போல இருக்கு. இதயம் வேகமா துடிக்குது. எல்லாரையும் போலீஸ் காவல் காத்துக்கிட்டு இருக்கு. அதோட இந்த கில்லி தண்டா பிளேயர் எப்ப பாரு நெஞ்சு நிமித்திக்கிட்டு என்ன சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பானே. இப்ப என்ன ஆச்சு அவனுக்கு? இன்னைக்கு என்ன ஆச்சு? நெஞ்சு நிமித்த முடியல. ஐயோ பாவம், மூஞ்சும் தொங்கி போயிருக்கு. விட்டா தரையை தொற்றும் போல இருக்கு. இந்த கில்லி தண்டா பிளேயரோட மூஞ்சில இதைத்தான் பார்க்கணும்னு நினைச்சேன். இந்த தோத்து போன மூஞ்சதான் நான் பார்க்க நினைச்சேன். அந்த மேல இருக்கிறவன் எப்ப கொடுத்தாலும் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த கடவுள் அப்படிதான் எனக்கு கொடுத்திருக்காரு. மஹிரா சூசைட் பண்ணி பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல ஒரு தீப்பொறிய போட்டிருக்கா. அதை நான் ஊதி 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 பெரிய நெருப்பாக்கி இந்த கில்லி தண்டா பிளேயர் அப்புறம் பிரீத்தாவோட வாழ்க்கையவே எரிச்சு சாம்பலாக்கிடுவேன். 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. 2 பேரும் மறுபடியும் ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்காதபடி பிரிஞ்சிருப்பாங்க. போ பிருத்வி, போய் ஆரம்பி. உன்னோட பவரை கொஞ்சம் காட்டு. இன்ஸ்பெக்டர் சார், நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும். ரொம்ப சீரியஸ். ப்ளீஸ் என் கூட வாங்க. எதுக்கு டாக்டர் இன்ஸ்பெக்டரை சைடுல கூட்டிட்டு போறாரு? அப்படி என்ன பேச போறாரு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன நடக்குமோ? ஒன்றும் ஆகாது. ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? எதுவும் ஆகாது. நான் இருக்கேன்ல, விடுங்க. நான் போய் பார்க்குறேன். இந்த டாக்டர் வித்தியாசமா பிஹேவ் பண்றாரே. இவர் மஹிராவை செக் பண்ண ஐசியூக்குள்ள போயிருக்கணும். ஆனா இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன பேச போறாரு? ஏதோ குழப்பம் இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா இதுவும் நல்லதுதான். அந்த டாக்டர் போலீஸ் இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டாரு. ஏனே தெரியல, போலீஸ பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆனா டாக்டர் இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன பேசுவாரு? நான் தான் இருக்கேன்ல, நான் அங்க வந்து எல்லாரையும் சமாளிச்சிருவேன். ஓகே பேபி? இல்ல இல்ல இல்ல. ஐயோ, அது டாக்டர் இல்ல, அது பிருத்வி. அவன் இங்க வருவன்னு சொன்னானே, நான் வேண்டான்னு தானே சொன்னேன். என்ன பிரச்சனை பண்ண போறான்னு தெரியல. சமீர், என்னால தாங்கவே முடியல. நான் உள்ள போறேன். ஸ்ருதி, இல்ல 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 இல்ல, நீ உள்ள போறது சரியா இருக்காது. டாக்டர் ஒர்க்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க முடிச்சா தானா வெளியே வந்துருவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் பொறுமையா இரு ப்ளீஸ். ஓகே? எனக்கு 100% ஷியூரா தெரியும். அக்கா சொன்னாங்கல்ல ஏதோ ஒரு குழப்பம் இருக்குன்னு. அந்த குழப்பம் என்னன்னு எனக்கு 100% தெரியும். எங்க பாரு, டாக்டர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் மஹிராவோட கண்டிஷன் உண்மையிலேயே அப்படிதான் இருக்கா இல்ல அவ ஏதாவது நடிக்கிறாள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். டாக்டர் ஹாய், நான் மஹிரோட ஃப்ரெண்ட். அப்புறம் நான் எனக்கு தெரியும், உங்களை நான் பார்த்தேன். நீங்க மஹிராவோட ரிலேட்டிவ் தானே? சாரி டாக்டர், ஒரு அர்ஜென்ட் கேஸ். ஒரு பேஷண்ட்னால அங்க மூச்சே விட முடியல. அவங்கள அட்டெண்ட் பண்ண வேற டாக்டர் இல்ல, நீங்க தான் வந்தாகணும். சரி, சீக்கிரமா ஒரு நிமிஷம். இந்த இன்சார்ஜரோட ப்ராப்ளம் தான் என்ன? எனக்கு அவன் மேல ஃபுல்லா டவுட்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி கூட டாக்டர் பார்க்க விடல, ஆனா இப்பவும் டாக்டர் பார்த்து பேசின உடனே நைஸா வந்து கூட்டிட்டு போயிட்டான் பாரு.
ஆனா ஸ்ருதி நிஜமாவே எமர்ஜென்சியா இருந்தா we don't know. ஐ டோன்ட் நோ அர்ஜென்சியை கிரியேட் கூட பண்ணலாம்ல. எங்க பாரு 100% ஏதோ ஒரு குழப்பம் கண்டிப்பா இருக்கு. அது என்ன பிரச்சனைன்னு நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சு தீரணும் சமீர். ஆனா எப்படி? சொல்லுங்க, என்ன விஷயம்? நாம எங்க போறோம்? எக்ஸ்கியூஸ் மீ, இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன பேசணும்னு கூப்பிட்டீங்க? சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சாரி, ஐம் ரியலி சாரி. உங்களுக்கு தெரியுமா இன்ஸ்பெக்டர், எங்க டாக்டர்ஸோட ஃபர்ஸ்ட் ரூல் என்ன தெரியுமா? நெவர் பில்ட் அ ரிலேஷன்ஷிப் வித் அ பேஷண்ட், நெவர் கெட் எமோஷன் வித் அ பேஷண்ட். பேஷண்ட் எங்களுக்கு ஒரு பாடி தான், அதை நாங்கள் சரி பண்ணி கொடுக்கணும், அட்டாச் ஆகக்கூடாது. இதுதான் எங்க முதல் ரூல். எந்த பேஷண்டா இருந்தாலும் சரி, இப்படி தான் இருப்போம். அந்த பொண்ணு நிலைமை பார்க்கும்போது தாங்க முடியல. அப்படியே என் தங்கச்சி மாதிரியே இருக்கா. நிலைமையை பாத்தீங்களா? சூசைட் அட்டம்ப்ட எந்த பையனுக்காக அவங்க பண்ணாங்களோ அது அந்த கிரிக்கெட்டர் கரண் மட்டும் தானே. ஏன் நீங்க அவனை அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதை எப்படி அப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? எல்லாம் தெரியும். அந்த பொண்ணோட நிலைமைக்கு யார் காரணம் தெரியும். அவ சூசைட் பண்ண முயற்சி பண்ணது யாராலன்னு தெரியும். அந்த கிரிக்கெட்டர் கரனால தானே. இல்ல இத நான் சொல்லல சார். அந்த பொண்ணு இருக்கால, அதான் இப்போ சூசைட் அட்டன் பண்ண முயற்சி பண்ணி அவளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்காளே, அந்த பொண்ணோட மாம் சொன்னாங்க. அப்படி இருந்தும் எல்லாம் தெரிஞ்சும் நீங்க அந்த பிரீத்தாவை அந்த கரனுடைய கவசம் மாதிரி நிக்க வச்சிருக்கீங்க. பிரீத்தாவையா? ஐ மீன், இங்க பாருங்க, உங்களுக்கு எனக்கு இந்த மொத்த ஹாஸ்பிட்டலுக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த பொண்ணோட இந்த நிலைமைக்கு யார் காரணம்னு தெரியும். அந்த பொண்ணு சூசைட் பண்ண முயற்சி பண்ணது யாராலன்னு தெரியும். அந்த கிரிக்கெட்டர்னால தானே. எதுக்கு? ஏன் அப்படி பண்ண சொல்லுங்க? அந்த கிரிக்கெட்டர் கரண் இருக்கானே சார், அவன் நிறைய வாக்குறுதி கொடுத்திருப்பான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அந்த பொண்ணு அவளுக்கு சாதகமா பயன்படுத்தி இருப்பான். ஆனா கல்யாணம் இன்னொரு பொண்ணை பண்ணிக்கிட்டான். அதான் அந்த பிரீத்தாவை. இப்ப அந்த பொண்ணோட மனசு உடைஞ்சிருச்சுல்ல. மனசு உடைஞ்சு போனவங்க என்ன பண்ணுவாங்க? சூசைட் தான் பண்ணுவாங்க. அதை தானே அவளும் பண்ணிருக்கா. சூசைட் பண்ண முயற்சி பண்ணிருக்கா. அந்த கரனால தான். கனவு கலைஞ்சதும் இதோ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. she doesn't deserve this. நீங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையில மிஸ்டர் ரிஷப், உண்மை என்னன்னு நீங்க சொல்லுங்க. எந்த உண்மை? என்ன உண்மை? மிஸ்டர் ரிஷப், நீங்களாவது உண்மை என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. நான் சொல்லவே இல்லையே, கேட்க தானே செஞ்சிட்டு இருக்கேன். நான் அப்பவே நினைச்சேன் ரிஷப் பிருத்வி ஃபாலோ பண்ணுவான்னு நினைச்சேன். அதோட இந்த பிருத்வி தன்னோட உண்மையான முகம் எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஏன் தான் இப்படி பண்றானே தெரியல. உங்க வீட்டோட உண்மை அந்த டாக்டருக்கு கூட தெரிஞ்சிருக்கு. மகிரா சூசைட் அட்டன் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. மகிராவுக்கும் மிஸ்டர் கரனுக்கும் கல்யாணம் ஆகிறதா இருந்தது. ஆனா மிஸ்டர் கரண் மகிராவுக்கு பதிலா பிரீத்தாவை கல்யாணம் பண்ணிருக்காரு. மகிரா மனசு உடைஞ்சிட்டாங்க. விளைவு உங்க கண்ணு முன்னாடியே இருக்கு. சரி, இதுல என் தம்பி மேல என்ன தப்பு இருக்கு? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? சரி, முதல்ல நீங்க சொல்லுங்க, நீங்க யாரு? எக்ஸ்கியூஸ் மீ, அர்ஜென்ட் கால். எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு நிறைய தெரியும்ல. சரி சொல்லுங்க, கேக்குறேன். எங்க குடும்பத்தை பத்தி அப்படி என்ன உண்மை உங்களுக்கு தெரியும்? என் தம்பி ஆல்ரெடி பிரீத்தாவை கல்யாணம் பண்ணது உங்களுக்கு தெரியுமா? 2வது முறையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஏன்னு தெரியுமா? என் ஃபேமிலிக்கும் என் குடும்பத்துக்கும் கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு தான். இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எதுவும் தெரியாம இன்ஸ்பெக்டர் கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. ஏன்? யாரை கேட்டு சொன்னீங்க? எங்க கிட்ட கேளுங்க, நாங்க சொல்றோம். நாங்க தானே ஃபேமிலி. சார், நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். நீங்க எங்கேயும் போகாதீங்க. எனக்கு அடிபட்டு இங்க வேற எந்த டாக்டரும் இல்ல. டாக்டர் ஒரு நிமிஷம் இருங்க ப்ளீஸ். அவர் எதுக்கு? தேவைப்படலாம்ல. டாக்டர் இங்க வாங்க. இவர் சர்ஜன் மாதிரி இருக்காரு. எனக்கு வேற டாக்டர் வேணும். என்ன நீ? டாக்டர் ஒரு நிமிஷம் இருங்க. எந்திரி. மெதுவா. டாக்டர் ஒரு நிமிஷம் வாங்க. பாத்து மெதுவா. இங்க எமர்ஜென்சி வார்டு எங்க இருக்கு? ஒரு நிமிஷம். நான் போய் வீல் சேர் கொண்டு வரேன். இரு வரேன். உங்களோட கேபின் எங்க? எந்த கேபின்? கேபின்ல எல்லாரையும் ஒரு வழி பண்றதுதான் என்னோட வேலை. வீல் சேர் கேட்டிருக்கேன். அது வர்ற வரைக்கும் நீ இங்கே உட்கார். மெதுவா உட்கார்.
எப்படி நீ விழுந்த? அது வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு. பார்த்து நடக்கணும்ல, எப்படி அப்படி ஸ்லிப் ஆகும்? யாருப்பா ஃபோன் பண்றாங்க? லாயர். ஹலோ. நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எல்லாத்தையும் எல்லாருக்கும் புரிய வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு இப்ப நேரம் இல்ல. ஏன்னா இப்ப போலீஸே அங்க வந்துட்டாங்க. சோ லீகலா போய் ஆகணும். நான் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு பதிலா ஜட்ஜை போய் பார்த்தாகணும். அப்படின்னா கரண், போலீஸ் உன்னை எப்ப வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம். வாட்? கரண், லாயர் என்ன சொன்னாரு? உன என்கிட்ட கொடு. ஆமா கரண், மஹிராவும் அவங்க அம்மா மாதிரியே உனக்கு எகென்ஸ்டா வாக்குமூலம் கொடுத்தா என்கிட்ட ரிசப்ட் சொன்னாரு. அவங்க அம்மா உன் மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்களாமே. உன் மேல பழி போட்டாங்களாமே. அவங்க பொண்ணுக்கு என்னெல்லாம் நடந்ததோ இல்ல அந்த பொண்ணு என்னெல்லாம் பண்ணாலோ அதுக்கெல்லாம் நீதான் பொறுப்புன்னு சொன்னாங்களாமே. ஒருவேளை அந்த பொண்ணு அம்மா மாதிரி சாட்சி சொன்னா வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். தென் டெஃபினெட்லி போலீஸ் ஆன் த ஸ்பாட் உன்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க. நான் அதுக்கு தான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். ஜட்ஜு கிட்ட தான் போயிட்டு இருக்கேன் உன்னோட அட்வான்ஸ் பெயிலுக்காக. ஆனா அது அவ்வளவு ஈஸியா கிடைக்கும் நான் நினைக்கல. ஆனா கண்டிப்பா நான் முயற்சி பண்றேன். ஓகே கரண், நான் ஜட்ஜை பார்த்ததுக்கு அப்புறமா உனக்கு கால் பண்றேன். டேக் கேர், பை.